என்ன கிச்சன் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தினபிலா இது சமோசா மாதிரி எப்போ வாங்கின இது? நான் வந்து பிரேசனுக்கு வந்து மைதா இல்லாமல் நானே வந்து ஹெல்த்தியாக ரவை வச்சு செஞ்சுருக்கேன். ஓ, அது எப்படி பண்ண? இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் துருவின கொஞ்சம் கேரட், அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூல் பண்ண வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த ரெடி பண்ண டோ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி கையில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் வந்து சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன், சமோசா ஷேப் மாதிரி. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சமோசா வந்து ஓவனாக வச்சு 2 பக்கமே வேகிற மாதிரி எடுத்தோன்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சமோசா ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இதில் வந்து மைதா யூஸ் பண்ணால் நம்ம வந்து ரவை யூஸ் பண்ணியிருக்கனால பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் கேபி vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.